பொங்கல் பண்டிகையொட்டி தேவை அதிகரித்துள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் மலர்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. மல்லிகை கிலோ 10,000 ரூபாய்க்கு விற்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் இரண்டாவது நாளாக சிறப்பு மலர்ச்சந்தை நடைபெற்றது. பொங்கல் திருநாளையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 150 டன் பூக்கள் குவிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை மற்றும் பிச்சி பூக்களின் வரத்து குறைவாகவே இருந்தது. இதனால் கிலோ 7,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகையின் விலை 10,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ பிச்சி பூ 3,500 ரூபாய் வரை விற்பனையானது. போன வருஷம் மல்லிகைப்பூ விலை 2,500 ரூபா போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் 7,000 ரூபா வரைக்கும் அதிகமாக போய் பனி பொழிவுனால மல்லிகைப்பூ வரத்து குறைவு. பிச்சிப்பூ போன வருஷம் கிலோவுக்கு 1,000 ரூபா போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் 2,500 ரூபா 3,000 ரூபாய்க்கு போகப்பட்ட நிலைமை இருக்கு. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் தலைக்கு சூட்டிக் கொள்ளக்கூடிய பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்தது. மல்லிகை பூ 6,000 ரூபாய், முல்லைப்பூ 3,000 ரூபாய், ஜாதிப்பூ 1,500 மற்றும் கனகாம்பரம் 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. செவ்வந்தி, செண்டுமல்லி தலா 10 ரூபாய்க்கு விற்பனையாகின. சமைக்கு நார்மலாக 40 ரூபா 50 ரூபா சமைப்பு இன்னைக்கு 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. ரோஸ் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த செண்டு பூ, செவந்தி பூ மட்டும் இந்த மலையில் அடிபட்டதுனால இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக 10 ரூபா 20 ரூபா போயிட்டுருக்கு. இதே இந்த மழை இல்லாமல் இருந்தால் பொங்கலுக்கு இன்னும் வியாபாரம் நல்லாயிருக்கும். கும்பகோணம் மலரங்காடியில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ செவ்வந்தி பூ 20 ரூபாய்க்கு விற்ற நிலையில் 150 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. காக்கரட்டான் கிலோ 1,000 ரூபாய்க்கும், முல்லை கிலோ 2,000 ரூபாய்க்கும், கிலோ கனகாம்பரம் 1,000 ரூபாய்க்கும், அரளிப்பூ 300 ரூபாய்க்கும் விற்பனையாகின. மக்கள்லாம் பரவாயில்ல, மகிழ்ச்சியாக தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு யாரும் விலை கூட குறைச்சேன்னு சொல்லல. ஆனா நேற்று வாங்க ஆள் இல்லை, இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. 3-4 மணிக்கு விலை ஏறி போயிடுச்சு. மக்கள் மகிழ்ச்சி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நெல்லையில் கடந்த 4 நாட்களாகவே காய்கறிகளின் விலையும் ஏறுமுகமாகவே இருக்கிறது. ஒரே நாளில் மகாராஜா நகர் உழவர் சந்தையில் மட்டும் 150 விவசாயிகள் கொண்டு வந்த 80 டன் காய்கறிகளை 15,000க்கும் மேலான பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.